ராமேஸ்வரத்தில் ஒரு சவ ஊர்வலம் சென்று கொண்டிருக்கு. அங்கே இந்த திகம்பர சுவாமிகள் அந்த இடத்துல வரார். இவர் பிரம்மாண்டமான தேகம், ரொம்ப குண்டான உடல் அமைப்பு அப்படின்னும் சொல்லலாம். கிட்டத்தட்ட விநாயகர் பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்த அம்சம் அது போல் இருக்கார். பெரிய ஒரு மாலை கழுத்தில் அணிஞ்சுட்டு இருக்கார். இந்த மகான் அந்த சடலத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அழுது கொண்டு இருக்கார்கள் அல்லவா, அவர்களுடைய எல்லாம் அந்த அழுகை எல்லாம் ஒரு க்ஷணத்தில் சந்தோஷமாக மாறுறது. ஏனால் எல்லாரும் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு அந்த சவத்தை இந்த சிவம் தொட்ட காரணத்தினால் அது உயிர் பெற்று மறுபடியும் அந்த மனிதர் உயிருடன் வந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த திரைலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற மிகவும் அற்புதமான சித்த புருஷர் செய்த அற்புதம். இதுபோல் பல பல அற்புதங்களை இந்த மகானவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கார். ஆனால் இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அவரை சித்தர்னு கொண்டாடுறவங்க எல்லார்கிட்டையும் போய் என்ன சொல்லுவார்னா, நீ இது எதற்காக என்னை கொண்டாடுகிறாய், இதே சக்தி இதே ஆற்றல் உனக்குள்ளும் இருக்கிறது, அந்த இறையாற்றலை நீ ஏன் தேட மாட்டேங்கிறாய் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இவர் ஊக்கப்படுத்தி, அந்த இறையாற்றல் உனக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை போய் தேடி கண்டுபிடி அப்படின்னு எந்த மகானுமே குறிப்பாக வெளியில் சொல்ல மாட்டார். ஆனால் இந்த மகான் எல்லாருக்குள்ளேயும் அந்த தேடலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். திரைலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற மகான் பிரம்மாண்டமான சித்த புருஷர். இந்த மகான் அவருடைய தேகம் போலவே இவர்கள் செய்த அற்புதமும் சரி, அந்த விஸ்வரூபமும் சரி, ரொம்பவும் ரொம்பவும் பிரமிக்க வைக்க விஷயம். காசி க்ஷேத்திரத்தில் கங்கை நதி மேலே எப்போவுமே இந்த மகான் தமிழ்ந்து கொண்டிருப்பார். கங்கையின் மைந்தனாகவே விளங்கினார் இந்த மகான். இறுதியில் அவருடைய காலம் முடிந்த பிறகு கங்கைக்குள்ளேயே அவருடைய ஜீவசமாதி வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த மகானுடைய கட்டளையும் இருந்தது. திரைலிங்க சுவாமிகள், இந்த சுவாமிகளும் குழந்தையானந்தா சுவாமிகளும் ஒன்று. குழந்தையானந்தா சுவாமிகள் காசி க்ஷேத்திரத்தில் வாழும் பொழுது திரைலிங்கர் அப்படிங்கிற பெயரை தாரணம் செய்து வாழ்ந்தார். யார் ராமனாகவும் கிருஷ்ணராகவும் இருந்தார்களோ அவர்தான் இந்த உடம்பில் ராமகிருஷ்ணராக வாழறார் அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு கல்கத்தாவில் காளி தேவியின் மீது அத்தனை பக்தி வைத்து எவ்வளவு பெரிய ஒரு மகான், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த குரல் ஒலிப்பதற்கு, விவேகானந்தரின் குரல் ஒலிப்பதற்கு காரணமாக இருந்த ஊண்டுதலாக இருந்த அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குருநாதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் ஸ்ரீ திரைலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகான் தான். இந்த மகானுடைய ஜனனம் 1907 தெலுங்கானாவில் ஆந்திர பிரதேசத்தில் நடக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கானா பகுதி, அந்த காலத்தில் ஆந்திர பிரதேசம். இந்த மகானுடைய தந்தையார் நரசிங்கராவ், அன்னை வித்யாவதி. கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தாலும் பல காலங்களான பிரபுவும் இவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அதனால் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு இவர்கள் வேண்டாத தெய்வமும் இல்லை. வித்யாவதி ஒரு முடிவெடுக்கிறாள், சரி நமக்கு குழந்தை பிறக்கவில்லை, நம்ம இதுக்கு வேறு எது வழியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவனுக்கு மறுபடியும் அந்த காலத்து வழக்கப்படி 2வது திருமணம் இந்த வித்யாவதி அம்மாவை செய்து வைக்கிறாள். அதற்கு பிறகு இந்த அம்மா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கிறாள். அப்படி இருக்க ஒரு முறை சிவபெருமானே ஒரு மகனை கொண்டு கொடுப்பது போல் இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. அதற்கு பிறகு இந்த அன்னை கருவுற்று அதற்கு பிறகுதான் ஒரு வருடம் கழித்து சிவராமன் அப்படிங்கிற அந்த அற்புதமான மகான் அவருடைய பெயரில் ஜனனம் எடுக்கிறார். அவர்தான் பிற்காலத்தில் திரைலிங்க சுவாமிகளாக மாறுறார். இந்த அம்மா அவருடைய கணவருக்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்தார் அல்லவா, அந்த மனைவியின் மூலமாக ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு மகனும் பிறக்கிறார்கள். இந்த அண்ணாவும் தம்பியும் ராமலக்ஷ்மண சகோதரர்கள் போல் ரொம்பவும் சந்தோஷமாக அந்யோன்யமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வித்யாவதி அம்மா ஒரு முறை தியானம் செய்து கொண்டிருக்காள். தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிவராம் அப்படியே மடியில் தூங்கி கொண்டிருக்கார் அந்த சிவலிங்கத்து முன்னாடி. திடீர்னு பார்த்தா அந்த சிவலிங்கத்திலிருந்து ஒரு பேரொளி அப்படியே அந்த சிவராம் அவர் மீது அப்படியே படர்வதை இந்த அம்மையார் கண்டு வியந்தாள். இதை சின்ன சின்ன குழந்தைகள் என்னெல்லாம் பண்ணுமோ விளையாடுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இவருக்கு நாட்டம் இல்லை. இவருக்கு என்ன விஷயம் பிடித்தது அப்படின்னால், இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இது போன்ற அந்த புராண கதைகள் எல்லாம் கேட்பதில், பூஜை புனஸ்காரத்தில் மட்டும்தான் இவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இவர் எப்படியாவது வளரும் பொழுது கல்யாணம் செய்து விட்டால் இவர் வாழ்க்கையில் எல்லாம் மறுபடியும் இந்த லௌகிகத்து மீது அவருக்கு பிடிப்பு வந்துடும் அப்படின்னு தாய் தந்தையர் நினைக்க, இவர் அதை மறுக்க, இறுதியில் தாய் தந்தையரும் இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லி இவருக்கு திருமணம் செய்யாமலே வைத்து விடுகிறார்கள். அதற்கு பதிலாக அவருடைய தம்பி இருக்கார் இல்லையா ஸ்ரீதர், அவர் நல்லபடியாக திருமணம் செய்து அந்த குடும்பத்தை அப்படியே கொண்டு வந்து கொண்டிருக்கார். இந்த சிவராமனுக்கு 40 வயசு ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தந்தையார் இறந்து விடுறார். அப்போது இந்த உலகத்தை துறந்து போயிடணும், நம்ம ஒரு சன்னியாச தீட்சை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அம்மா என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இந்த உடலுடன் இருக்கும் வரையில், உயிருடன் இருக்கும் வரையில் நீ என்னுடன் இருக்க வேண்டும், எனக்கு மோட்சம் அளித்த பிறகுதான் நீ இங்கிருந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் இன்னும் 12 ஆண்டு காலங்கள் காத்து கொண்டிருக்கார். அதற்கு பிறகு அவருடைய கர்மா, அவருக்கு அந்த எந்தவித கர்மா கடனும் இல்லை. அதற்கு பிறகு இவர் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சன்னியாசியாக மாறுகிறார்.
எங்கெல்லாம் போகிறார் அப்படின்னால் ருத்ரபூமி மயான பூமிக்கெல்லாம் போகிறார். அங்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்கள் தவம் செய்கிறார். இவருடைய தேடல் இவரை எங்கே கொண்டு வருதுன்னா ரட்டானந்த சரஸ்வதி அப்படிங்கிற அற்புதமான மகானை தரிசிக்கிறார். அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த குரு இவரை வடக்கு தெற்கு இருக்கக்கூடிய புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அழைத்து கொண்டு சென்று இறுதியாக புஷ்கர் அப்படிங்கிற அந்த ஏரி கூட்டின்னு போகிறார். அந்த புஷ்கர் அப்படிங்கிற இடத்துல தான் சுவாமிக்கு இந்த சிவராமன் அவர்களுக்கு சந்நியாச தீட்சை கொடுத்து கணபதி சரஸ்வதி அப்படிங்கிற தீக்ஷா நாமமும் கொடுக்கிறார். அப்படி கொடுத்த பிறகு அந்த குருவும் அந்த உடலை விட்டு விலகிடுறார். இந்த இடத்தில் புஷ்கரிலேயே இந்த கணபதி சரஸ்வதி அப்படிங்கிற இந்த சந்நியாசி, அதாவது சிவராமனாக பிறந்து கணபதி சரஸ்வதி ஆகக்கூடிய இந்த மகான் அங்கேயே 10 ஆண்டு காலங்கள் கடும் தவம் ஏற்றார். இதற்கு பிறகு ராமேஸ்வரம் வருகிறார். ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம் அது. அந்த ராமேஸ்வரம் வரும்பொழுது இங்கே தான் என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை இறந்து அதோடைய அந்த சடலம் அப்படியே எடுத்துக்கொண்டு அது எரியூட்டப்பட போக வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த மகான் அந்த சடலத்தை தொட்ட பிறகுதான் அந்த சவத்தை இந்த சிவம் தொட்ட காரணத்தினால், அதற்கு உயிர் வந்த காரணத்தினால் அந்த குழந்தை உயிருடன் வந்தது. இந்த மகானின் மகிமையை எல்லாரும் உணர்த் தொடங்குகிறார்கள். அப்படியே இந்த மகான் போய்கொண்டே இருக்கார். கால் போன வழியில் எல்லாம் போகிறார். எங்கே போகிறார் அப்படின்னா நேபாள் க்ஷேத்திரத்துக்கு போகிறார். அந்த நேபாள் க்ஷேத்திரத்தில் எங்கே போகிறார் அப்படின்னா ஒரு அடர்ந்த காடு, அந்த காடில் போய் உட்காந்துக்கிறார். அந்த காடில் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான புலி இருக்குது. ஒரு ராஜா இருக்கார், நேபாள் ராஜா. அந்த ராஜாவுக்கு எப்படியா இருந்தாலும் எந்த விலங்கையும் வேட்டையாடி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மகானை நோக்கி வரார். அந்த புலி என்ன பண்ணுறது, பயந்துடுறது. இந்த ராஜாவோட அந்த ஆற்றல் எல்லாம் பார்த்து பயந்து இந்த புலி எங்கே தஞ்சம் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மகான் கிட்டக்க தஞ்சம் போகிறது. திருவண்ணாமலையில் ஈசான்யனான தேசிகரை அவரோட தவத்தை காப்பதற்காக நாம் பார்த்துருக்கோம். பிரத்யட்சமாக சுவாமியும் அம்பாலும் 2 புலி ரூபங்கள் எடுத்து ஈசான்யான தேசிகர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது போலவே தான் இந்த மகான் கிட்டக்க இந்த புலி தஞ்சம் அடைகிறது. உடனே இந்த மகான் அந்த ராஜா கிட்டக்க என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஆற்றலை எல்லாம் இந்த புலி கிட்டக்க நீ காமிக்க முடியாது. நீ இந்த புலியை பார்த்து நீயும் பயப்படாத, இந்த புலியும் உன்னை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் அன்பு மட்டும்தான் உண்மையான விஷயம். யார் அன்பு கொடுக்குறார்களோ அந்த அன்பு எப்போவுமே திரும்ப உனக்கு வழங்கப்படும். இந்த புலி மீது கூட நீ அன்பு செலுத்தினாய் அப்படின்னு சொன்னால் அந்த புலியும் உன் மீது அன்பு காட்டும். இது சத்தியம். இது எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள். சில சின்ன ஜீவராசிகள் இருக்கும், என்னெல்லாமோ விலங்குகள் எல்லாம் நம்ம சந்திப்போம். அந்த விலங்குகளுக்கெல்லாம் நம்ம எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. சேஷாத்ரி சுவாமிகள் கூட சொல்லியிருக்கார், இந்த சின்ன விலங்குகளுக்கெல்லாம் நம்ம எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. கல்லால் அடிப்பதோ, அதற்கு ஏதாவது ஒரு மனதார தீங்கி இழைப்பதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. நாம் என்ன செய்கிறோமோ இறைவன் நமக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன எறும்பானாலும் சரி, ஒரு பூனை ஆனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விலங்காக இருந்தாலும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கார் இல்லவா. அது போலவே தான் இந்த மகான் சொல்கிறார், அந்த புலியை பார்த்து நீ அஞ்சாது, அந்த புலியும் உன்னை பார்த்து அஞ்சாது, அது மீது அன்பு மட்டும் செலுத்து அப்படின்னு சொல்கிறார். இந்த மகான் காட்மாண்டுக்கு போகிறார். இந்த காட்மாண்டுவில் இந்த ராஜா இந்த மகானை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லிக்கொண்டே இருக்கார். ஒரு நாளைக்கு என்ன ஆகுறதுன்னா, ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய கணவரும் இறந்து போயிடுறார். அதனால் ஒரே ஒரு குழந்தை, அந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்த அந்த ஒரு குழந்தையும் இறந்து விடுறது. ரொம்பவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட அந்த அம்மா ரொம்பவும் சங்கடத்தோடு இருக்கும் பொழுது, வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விரக்தி அப்படின்னு நினச்சி அந்த சடலத்தை அந்த அம்மா கையால் எடுத்துட்டு போகிறா அந்த ருத்ரபூமிக்கு. அப்படி போகும் பொழுது இந்த மகானை பார்த்து இந்த மகானுடைய பாதங்களில் அந்த சடலத்தை கிடத்திடுறார். எப்பொழுது ஒரு சித்தருடைய பாதங்களில் நாம் சரணாகதி அடைந்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை இருந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீள முடியும் அப்படிங்கிறதுக்கு சத்திய பிரமாணமாக அந்த இறந்து போன குழந்தைக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார் கணபதி சரஸ்வதிங்கிற திரைலிங்க சுவாமிகள். பசுபதிநாத் ஆலயம் முன்னாடி சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த ராஜாவோட குழந்தை வருது, பெண் குழந்தை. அப்பொழுது அது நல்லபடியாக ஒரு மாலை பண்ணி அந்த சிவபெருமானுக்கு போட்டு, எனக்கு நல்லபடியாக திருமணம் ஆக வேண்டும் ஈசனே அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டுட்டு வெளியில் பார்த்தா அந்த மாலை இந்த சாதுவின் மீது இருக்கிறது. இந்த சாதுவும் அந்த பெண்ணை பார்த்து கிண்டலாக சொல்கிறார், என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு சொல்லி அதே மாலையை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். உடனே இவளுக்கு, இந்த பெண்ணுக்கு உடனே மனதில் ஒரு குழப்பம் வருது. நம்ம சுவாமிக்கு தானே போட்டோம், எப்படி இங்கே வந்தது? உள்ளே போய் சிவலிங்கத்தில் பார்த்தா அதே மாலை இருக்குது, அதே மாலை தான் இவர் கழுத்திலும் இருக்குது. அதற்கு பிறகுதான் திரைலிங்க சுவாமிகளோட மகாத்மியம் தெரிய வருது. அப்புறமா திரைலிங்க சுவாமிகள் சொல்கிறார், அந்த இறைவனும் நானும் ஒன்று தான், இங்கே 2 பேருக்கு பேதம் இல்லை அப்படின்னு சொல்லி, உன்னுடைய மாலையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், உனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைப்பார். இந்த விஷயம் நடந்த பிறகு அந்த பெண், அந்த இளவரசி அவளுடைய அரண்மனைக்கு போகும்பொழுது அந்த ராஜா கிட்ட சொல்லும்போது அந்த ராஜா சொல்றார், இது வேறு யாரும் இல்லை, திரைலிங்க சுவாமிகள் தான்.
நான் ஏற்கனவே காட்டில் போகும்போது ஒரு புலியை வேட்டையாடணும்னு நினைக்கும்பொழுது இந்த மகானை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது உன்னுடைய திருமணத்துக்காக எங்களுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறது. அதற்போலவே அந்த இளவரசிக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தது. மார்க்கண்டேயரோட ஆசிரமம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நர்மதா நதி கரையில் இருக்குது. அந்த இடத்தில்தான் காக்கி பாபா அப்படிங்கிற ஒரு மகானை இந்த சுவாமி பார்க்குறார். இந்த காக்கி பாபா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தரிசனம் பண்ணுறார். என்ன அப்படின்னா, நர்மதை அப்படியே இவர்கிட்டக்க மட்டும் பாலாக மாறிவிடுறது. இந்த மகான் அந்த பாலை பருகிறார். அந்த அன்னை மட்டும், அந்த நர்மதை அன்னை அவருக்காக பாலாக, ஞானப்பாலாக மாறுறாரு. இந்த காக்கி பாபாவுக்கும் அதே ஆசை தான். நானும் அது போல் அந்த பாலை குடிக்க வேண்டும் அப்படி போனால் அந்த பால் தண்ணீராக மாறிட்டாம். அப்படிதான் நர்மதா தேவிக்கு தன் குழந்தை மீது எவ்வளவு ஆசை இருக்கும், இந்த மகான் எவ்வளோ பெரிய மகானாக இருக்கும் முடியும். அதனால தான் அந்த தண்ணீரும் பாலாக மாறித்து அப்படிங்கிறது இந்த காக்கி பாபாவுக்கு தெரிய வருது. இந்த திரைலிங்க சுவாமிகள் கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலங்கள் அதே இடத்தில் சாதனை செய்து வருகிறார். என்னெல்லாமோ விஷயங்கள் நடக்கும், ரொம்ப புயல் மழை எல்லாமே அடிக்கும். அப்பொழுதெல்லாம் இந்த சுவாமிகள் வெளியிலேயே இருப்பார், உள்ளேயே வரமாட்டார், மழையில் நனைஞ்சு கொண்டே இருப்பார். தண்ணி சொட்ட 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 நனைவார். இந்த மகானை உள்ளே கொண்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த மகான் உள்ளே வரவே மாட்டார். ஒரு முறை சொல்கிறார், ஒரு கப்பல் முழுகி கொண்டிருக்கு, நான் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை மேலே 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 உயர்த்தி கொண்டே வரார். அதற்கு பிறகுதான் இவர்களுக்கெல்லாம் பார்க்குறார்கள், அந்த நதிக்கரையில் ஒரு கப்பல் அப்பொழுது தான் நல்லபடியாக வெளியில் வந்தது. அது முழுகி கொண்டிருந்த கப்பலை இந்த மகான் இந்த கரையில் இருந்தபடியே அவருடைய ஆற்றலால் அவர்களுக்கு எல்லா உயிரையும் அவர் காப்பாற்றினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்பொழுது தான் தெரிய வந்தது. திரைலிங்க சுவாமிகள் இந்த நர்மதா நதி கரையிலிருந்து போகக்கூடிய இடம்தான் அவருடைய கிட்டத்தட்ட கர்மபூமியாக இருக்கக்கூடிய அந்த காசி க்ஷேத்திரம். வாராணசி அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு சுவாமிகள் போகிறார். 150 ஆண்டு காலங்கள் வாழறார். இங்கே என்னெல்லாமோ பண்ணியிருக்கார். அங்கே ஒரு குஷ்டரோகம் வந்த ஒரு பக்தர் இவர் மீது என்ன பண்ணுறார் அப்படின்னா, திரைலிங்க ஸ்துதி அப்படின்னு சொல்லி இவர் மீது வில்லபத்திரம் எல்லாம் போட்டு இவரை பூஜை செய்து, இவரே சிவனாக பாவித்து அப்படியே இவரை பூஜை செய்து கொண்டே வருகிறார். அந்த லோலார்குண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மகானை அவர் பூஜை செய்து கொண்டு வந்தார். சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த லோலார்குண்டுங்கிற ஒரு இடத்துல காமிச்சு, இந்த இடத்தில் போய் நீ அந்த கங்கையில் மூழ்கி வந்தாய் அப்படின்னு சொன்னால் எல்லா கஷ்டமும் போயிடும் சொன்னால், அதுபோல் அந்த குஷ்டரோகமும் அந்த பக்தருக்கு விலகித்து. ஹனுமான் காட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த ஹனுமான் காட்டில் ஒரு அம்மையார் வந்திருந்தார். அந்த அம்மையாருக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, கணவருடைய அந்த வயிறு இருக்கு இல்லையா, அந்த வயிறு எரிச்சல் காரணமாக அந்த கணவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டு அவரோட உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருக்கார். ஆனால் இந்த மகான் அப்பொழுது வரும்பொழுது இந்த அம்மா அவரை பார்த்து சரியாக புரிஞ்சு கொள்ள முடியல. இவ்வளோ குண்டான ஒரு ஆசாமி இருக்காரு, இவர் நடந்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து இந்த அம்மாவுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. ஏன்னால் சித்தர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு சித்தர்களை பற்றி எல்லாம் நாம் பேசுகிறோம் அல்லவா. நம் கண் முன்னாலேயே ஒரு சித்தர் வந்தார், அவர் கிட்டத்தட்ட அருவருக்கத்தக்க வகையில் தான் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால் நம்மால் அவர்களிடம் போக முடியாது. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பிச்சை சுவாமிகள், அந்த மகான் எல்லாரையும் அடிப்பார். அடியேன் அவர் பக்கத்தில் சென்றபொழுது கூட அங்கிருந்து எப்படி ஓடிவிடலாம் அப்படிங்கிற மனக்கணக்கு தான் ஓடித்தே தவிர அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்க வேண்டும், அவருடன் அடி வாங்கினால் அந்த வாழ்க்கையில் ரொம்ப நல்லதாக இருக்கும், அந்த போன்ற எந்த எண்ணமும் வரவே வராது. அந்த மாயை கண்டிப்பாக நம் கண்ணை மறைத்துவிடும். ஆசான் அகத்தீஸ்வரர் அருள் இருக்கிறவர்கள் மட்டுமே தான் நாம் ஒரு சித்தரை தரிசிக்கிறோம் அப்படிங்கிற பிரக்ஞையே முதல்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பெண்மணியும் அது விதிவிலக்கு இல்லவா, விதிவிலக்கு இல்லாத காரணத்தினால இந்த மகானை திட்ட ஆரம்பிச்சு அப்படியே படுத்து தூங்கின போது சிவபெருமான் வாராணசியில் இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதர் கனவுல சொல்றார், உன்னோட புருஷனுக்கு வயத்தில் புண்ணு இருக்குது, அந்த புண்ணை எப்படியோ குணமாகணும்னு நீ இங்கே வந்திருக்க, அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சித்த புருஷர் தான் அந்த மகான். அந்த மகானை போய் நீ ஏசி விட்டு வருகிறியே, அவரை போய் திட்டுறியே அப்படின்னு சொல்லி நீ அந்த மகான் பாதங்களில் போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னோன்னு சிவபெருமானே சொல்கிறார். எப்போ நம்ம பார்த்துருக்கோம், பவானி கீர் பவானி இந்த அம்பாள் சொல்லுவார், சிவபெருமான் சொல்வார், அந்த பவானி சொல்வார், பாண்டுரங்கன், இவெல்லாம் பார்த்தா அக்கல்கோட் மகாராஜ் கிட்ட நிறைய பேர் அனுப்பியிருக்கிறார்கள். அது போலவே திரைலிங்க சுவாமிகள் கிட்டக்க இந்த காசி விஸ்வநாதர் அனுப்பியிருக்கார். இது போல எவ்வளவோ மகான்களை நாம் பார்த்துருக்கோம். பெருமாளும் சரி சிவபெருமானும் சரி அந்த மகான்கள் கிட்ட போனால் எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல் இந்த அம்மா அவர்கிட்டக்க போகிறா, அவர் அந்த பஸ்மம் கொடுக்கிறார். அந்த பஸ்மத்தை அந்த கணவன் வயிற்று மீது இந்த அம்மா தடவின பிறகு அந்த வலி நிரந்தரமாக குணமாகி அவரோட உயிரும் காப்பாற்றப்பட்டது. அப்படின்னால் அது திரைலிங்க சுவாமிகளுடைய எண்ணற்ற மகிமையில் அதுவும் ஒன்று. ரயில் நின்று போன மகிமையை எவ்வளவோ சித்தர்கள் செய்திருக்கிறார்கள். கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் செய்திருக்கிறார், சேஷாத்ரி சுவாமிகள் செய்திருக்கிறார், எவ்வளவோ மகான்கள் இதை செய்திருக்கிறார்கள். இவரும் அதற்கெல்லாம் விதிவிலக்கில் இந்த மகான் ஒரு ட்ரெயினில் உட்காந்துக்கிறார். அதில் உட்காந்தோன்னா இந்த ரயில் நகர மாட்டேங்கிறது. ஏன்னா உன்கிட்ட கையில் டிக்கெட் இல்லையே சொல்லி அந்த டிக்கெட் பரிசோதகர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அந்த இருக்கக்கூடிய அந்த ரயில் வண்டியிலேருந்து இவர் தள்ளி விட்டுடுறார்.
தள்ளி விடும் பொழுது கீழே கால் முடியாத ஒருத்தர் இருப்பார். அவருக்கால் கால் நடக்க முடியாத ஒரு மனிதர் இருந்தார். இந்த சுவாமிகளுடைய பாதம் அந்த கால் முடியாத மனிதர் மீது பட்டு விடுறது. அதற்கு பிறகு இந்த அந்த மகானோட பாதம் பட்ட அடுத்த க்ஷணமே யாருக்கு கால் நடக்க முடியாதோ அவருக்கு நல்லபடியாக நடக்க முடிந்தது. அதை நடப்பதற்கு ஒரு உதவியாக வைத்திருக்கக்கூடிய அந்த குச்சியையும் அவர் தூக்கி எறிந்து விட்டு அந்த சுவாமிகளுடைய மகிமையை பாடிக்கொண்டு இந்த மகான் பின்னாடி செல்கிறார். இந்த மகான் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டார்கள் இல்லை, ஒரு இடத்துல போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அந்த ரயில் நிலையம் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறார். ஒரு மரத்தடியில் நிழலில் உட்காந்துக்க ஆரம்பிக்கிறார். இந்த ரயில் நகர மாட்டேங்கிறது. எல்லாரும் மெதுவாக இறங்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன செய்து பார்த்தாலும் பழுது பார்த்தாலும் இந்த ரயில் நகரவே இல்லை. எல்லாரும் என்னெல்லாமோ பார்க்குறார்கள், ஆனாலும் இந்த ரயில் நகரலை. அப்புறமா இந்த கால் முடியாமல் இப்பொழுது அது குணமாகப்பட்ட அந்த அன்பர் வந்து சொல்கிறார், எனக்கு கால் நடக்க முடியாது, இந்த மகானுடைய பாதம் என் கால் மீது பட்ட காரணத்தினால் என்னால் நடக்க முடியாது, அதனால் மறுபடியும் அந்த மகானை இந்த ரயிலில் ஏற சொல்லுங்கள், மறுபடியும் இந்த ரயில் செல்லும் அப்படின்னு சொல்கிறார். சரி, என்னெல்லாமோ நம்ம செய்து பார்த்தோம், இதையும் செய்து பார்த்து விடலாம் சொல்லி இந்த மகானை மறுபடியும் ரயில் வர சொன்ன பிறகு இந்த ரயில் நகர ஆரம்பித்ததாம். இந்த மகான் வந்து கங்கையிலேயே அப்படியே முதந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை உஜ்ஜயினை சேர்ந்த மகாராஜா வரார், வந்து ஒரு கப்பலில் வரார். அந்த கப்பலில் வரும்போது இந்த மகான் இப்படி மிதந்து கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மகானை எப்படியோ பிடித்து அந்த கப்பலில் ஏற்றுறார். ஏற்றும் பொழுது இந்த மகான் கிட்டக்க அவர் சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய கத்தியை காமிச்சுன்னு இருக்கார். அந்த அரசருடைய வாளை எப்படியே எடுத்து இந்த மகான் அந்த தண்ணியில் வீசிடுறார். ஒரு சின்ன குழந்தை பண்ணுற மாதிரி. இவருக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த மகானை வந்து தள்ளி விட்டுறார் தண்ணியில். இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்த மகான் தண்ணிக்குள்ளேயே போயிடுறார் இல்லையா, அது 2 வாளை எடுத்துட்டு வந்து எது உன்னுடைய வாள் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ராஜாவால் கண்டுபிடிக்க முடியல. அரசே, உன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் புரிஞ்சுக்க முடியாதா? ஒரு வாள் உன் கூட ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லை, இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வஸ்து இல்லை, ஆனால் அதற்கு மேல் நீ இவ்வளவு பற்று வைத்திருக்கிறாயே, உனக்கு ஏதாவது விதத்தில் இந்த வாள் உனக்கு உதவி செய்யுமா? ஆனால் இந்த வாள் உன்னை விட்டு போயிடும், இதுதான் உன்னுடைய சரியான வாழ்னு சொல்லி அவரோட வாள் எதுங்கிறது அந்த ராஜாவுக்கே மறுபடியும் இனம் காமித்து இதுதான் வாள் அப்படின்னு கொடுக்குறார். ஆனால் நீ செய்யக்கூடிய கர்மா அப்படி இல்லை, நீ எங்கு போனாலும் உன்னிடம் வரும். ஏன் இத்தனை சீற்றமும் இத்தனை கோபமும் வருது உனக்கு? இந்த கோபத்தை விட்டு விடு அப்படின்னு அனுகிரகம் செய்து அந்த மகான் அங்கிருந்து சென்று விடுகிறார். மறுபடியும் சின்ன குழந்தை எப்படி போய் அந்த தண்ணியில் அப்படியே தவழ்ந்து போகுமோ அது போலவே கங்கை மீது இந்த கங்கை மைந்தன் மிதந்து கொண்டே போகிறார் திரைலிங்க சுவாமிகள். அஸ்ஸி காட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கார். அவருடைய கணவன் வந்து அரவம் தீண்டி மாண்டு விட்டார் அப்படிங்கிற சோகம் அவர்களை ரொம்பவும் தாக்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது எல்லாரும் வந்து என்ன சொல்கிறார்கள்னா, இந்த பிணத்தை இந்த சடலத்தை அப்படியே கங்கையில் நாம் முழுக செய்து விடுவோம், அதை நம்ம வந்து எரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரைலிங்க சுவாமிகள் இந்த முதல்ல சடலமாக இல்லையாங்கிறது நானே முடிவு செய்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் நினைப்பது போல் அந்த சடலத்தை வந்து மகான் என்ன பண்ணுறாருன்னா களிமண் எடுத்து அந்த சடலத்தின் மீது தடவி மறுபடியும் இவர் கங்கையிலேயே குதித்து விடுறார். இதற்கு பிறகு கொஞ்ச க்ஷணத்திலேயே எந்த மனிதர் அரவம் தீண்டி மாண்டாரோ மறுபடியும் அவர் வரார். அப்பர் ஒன்று கொலாம் அப்படிங்கிற பதிகம் பாடி திங்களூரில் எப்படி அந்த சிறுவனை மீட்டாரோ அது போலவே இந்த மகான் காசி க்ஷேத்திரத்தில் இந்த அற்புதங்களை செய்திருக்கார். ஆங்கிலேய அரசாங்கத்தை சேர்ந்த இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சுவாமிகள் நிறையவே விளையாட்டு காமிச்சிருக்கார். சுவாமிகளை எல்லாம் வந்து ஒரு மரக்கூண்டில் பிடித்து வைப்பார்கள். திடீர்னு பார்த்தா சுவாமிகள் இந்த மரக்கூண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருப்பார். சங்கிலி போட்டு அவர்களை பூட்டி வைக்கும்பொழுது அந்த சங்கிலெல்லாம் உடைச்சு சுவாமி சாதாரணமாகவே நடந்து கொண்டிருப்பார். இது போல் சுவாமிகள் பல அற்புதங்களை செய்து காமிச்சு அவருடைய சக்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆங்கிலேயர்களுக்கு காமிச்சிருக்கார். சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையோட கடைசி க்ஷணங்கள் எங்கன்னா பஞ்சகங்கா காட் அப்படின்னு வாரணாசியில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தில் தான் இருந்தார். அப்பொழுது மங்கள் பட் அப்படிங்கிறவர் தான் இவரை பார்த்து கொண்டிருந்தார். அந்த கடைசி காலங்களில் தான் காளி மற்றும் சிவபெருமான் 2 விக்கிரகங்களின் பக்கத்திலேயே இருப்பாராம். இந்த 2 விக்கிரகங்களும் சுவாமி அவருடைய கையாலே செய்தது. அவர் சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்கள்லாம் எடுத்து எல்லாருக்கும் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவார். இப்பொழுதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மகானை தரிசித்து தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். ராமகிருஷ்ணர் கிட்ட இவர் நிறைய விஷயங்கள் ராமகிருஷ்ணர் வந்து இவர்கிட்ட கேட்கிறார். இந்த மகான் கிட்ட கேட்டு தெளிவு பெறுகிறார். இறைவன் ஒன்றா இரண்டா பலவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நீ சமாதி நிலை அடையும் பொழுது ராமகிருஷ்ணா உன்னால் ஒன்று புரிந்து கொள்ள முடியும், இறைவன் அப்படிங்கிறவர் ஒருவர் தான் அப்படிங்கிறதுனால புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் உலகத்தின் மீது உனக்கு பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இறைவன் உனக்கு பலவாக தெரிவார் அப்படின்னு சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை இவருக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அந்த பாலை வந்து பாலுடன் சேர்த்து அன்னமும் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 கிலோ அளவுக்கு இவருக்கு அப்படியே கொடுத்தாராம். சுவாமிகள் அப்படியே சாப்பிட்டாராம். சுவாமிகள் எப்பொழுதும் சாப்பிடவே மாட்டார். ஆனால் எப்படி அவரால் இவ்வளவு சாப்பிட முடிகிறது அப்படிங்கிறது அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையால் கிடைத்த காரணத்தினால் அவர் ரொம்பவும் அன்புடன் சாப்பிட்டார்.
ஒரு முறை சில பேரெல்லாம் வந்தார்கள், வந்து இந்த மகானுக்கு ஏதாவது வம்பு இழுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த சுண்ணாம்பையும் பாலையும் கலந்து அவருக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறார்கள். இந்த சுவாமிகள் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் அப்படியே அதை சாப்பிட்டு விட்டு ரொம்பவும் சாதாரணமாக எப்பொழுதும் இருப்பது போல இருந்து அதையும் ஜீரணித்து விட்டாலாம். அகஸ்தியர் வந்து வாதாபி வல்லவன் அந்த பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அற்புதம் செய்த போல் சுவாமிகள் வந்து அது போலவே இந்த சுண்ணாம்பையும் சாப்பிட்டு ஜீரணித்தும் விடுகிறார். சுவாமிகளை நிறைய பக்தர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு தங்கமும் பொன்னும் பொருளும் பழைய கொடுத்து அவருக்கு அலங்காரம் செய்து விடுவார்கள். இதை பிறகு அவர் அது ஏதாவது சமாதி நிலையில் இருக்கும்போது திருடர்கள் எல்லாம் எடுத்து போய் விடுவார்கள். ஒரு நாளைக்கு சுவாமிகள் என்ன சொல்லுவாராம், இந்த நகைகள்லாம் போட்டால் என்ன போடலைன்னா என்ன, எப்பொழுதும் நான் ஒருவன் தான், நான் ஒரே மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாராம். சுவாமிகள் அவருடைய கடைசி காலம் வருவது அப்படின்னு தெரிஞ்சபோது என்ன பண்ணுறாருன்னா, சந்தனத்தால் ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியில் என் உடலை கிடத்தி என்னை கங்கை எண்ணெய்க்குள் அழித்து விடுங்கள், அதுவே என்னுடைய சமாதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். என்னைக்கு அந்த சமாதி எடுத்துக்க போகிறேன்னு சொல்கிற நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, பௌர்ணமி முடிந்த 11வது திங்களில் நான் ஜீவ சமாதி அடைவேன் அப்படின்னு சொல்கிறார். அது போலவே இவருடைய பக்தர்களுக்கெல்லாம் மிகவும் வேதனையாக இருக்கிறது, இந்த மகான் நம்மளை விட்டு போக போகிறாரே அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு இந்த அவர் சுவாமிகளுடைய உடம்பை அந்த பெட்டியில், சந்தன பெட்டியில் வச்சு அந்த காசி நகரம் முழுக்கவும் அவர்கள் அந்த பரிக்கிரமாவை செய்து பிறகு அவர் சொன்ன இடத்தில் அந்த பெட்டியை அப்படியே போட்டு விடுகிறார்கள். அந்த பெட்டி கீழே போயிடுறது. திடீர்னு பார்த்தா சுவாமிகள் எப்படி முதந்து கொண்டே இருப்பாரோ தண்ணியில், அது போலவே இந்த பெட்டி மேலே வந்துடுறது. பெட்டியை திறந்து பார்த்தால் அந்த மகானின் உடலில் காணப்படவில்லை. அந்த மகானின் உடல் பதிலாக அங்கே புஷ்பங்கள் மட்டுமே இருந்தது அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு மிகவும் ஆச்சரியம். ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிறவர் அந்த அமராஜ சங்கமத்தில் அப்படியே இறங்கி போன பிறகு அப்படியே அந்த புஷ்பங்கள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆசான் அகத்தீசர் சொல்கிறார், நான் ஒரு சில இடத்துல போவேன், அந்த இடத்துல போனால் அப்படியே புஷ்பங்கள் வரும், அந்த புஷ்பங்கள் கிடைத்த இடங்கள் எல்லாம் தான் நவகைலாயமாக இன்று நெல்லை பகுதியில் பூஜிக்கப்பட்டது. அதனால் இந்த மகான் சென்ற இடத்திலும் புஷ்பங்கள் தான் இருந்ததாம். மகான் மறுபடியும் வேறு ஒரு அவதாரம் எடுத்து அவருடைய அருள் கடாட்சத்தை மறுபடியும் அந்த அருள்மழையை பொழிய தொடங்கிவிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வந்தது. திரைலிங்க சுவாமிகள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கார். நம் வாழ்க்கையில் பலவர் அற்புதங்கள் செய்ய இன்றைக்கும் காத்து கொண்டு தான் இருக்கார் இந்த மகான். இந்த மகானுடைய சமாதி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறத விட இந்த மகானுடைய ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால், வாராணசி க்ஷேத்திரத்தில் திரைலிங்கருடைய மடம் அப்படின்ற இடத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு போனோம் சொன்னால் இந்த மகான் உபயோகப்படுத்திய பொருட்களும் சரி, இந்த மகான் வாழ்ந்த இடம் எல்லாவற்றையும் நம்மளால் தரிசிக்க முடியும். அங்கு சென்று வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால், திரைலிங்கருடைய அருள் கடாட்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நமக்கு எல்லாவித சந்தோஷமும் சுபீட்சங்களும் ஏற்பட்டு எல்லா விதத்திலையும் நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை பரிபூர்ணமாக உணர்ந்து அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வோம். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் காசி விஸ்வநாதரின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.